என்ன பரஞ்சோதி சட்டியும் கத்தியுமா இருக்க கத்திரிக்கோளுமா இருக்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்னையிலேருந்து என் போர்டமை நீக்கிறதுக்கு நான் ஒரு வழி. எனக்கு நிறையா மெசேஜ் வந்துச்சு. காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க. என்ன மெசேஜ்னால், நீங்கள் எப்படி ப்ரோ இப்படி இவ்வளோ ஓப்பன் அவுட் ஆனீங்க, எப்படி இப்படி பண்ணீங்க? நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. சீரியஸாக எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட வாழ்க்கையோட நடந்த பல விஷயங்கள், பரிணாமங்கள் நல்லா இருக்கா? பல விஷயங்கள், பரிணாமங்கள் நடந்தது எல்லாத்தையும் ஒவ்வொரு சிட்டி வைஸாக எந்தெந்த சிட்டி போனேன், எல்லா சிட்டியும் இந்த பேப்பரில் எழுதி இது பண்ணி மடித்து கிடிச்சு அந்த என்கிட்ட பிளாஸ்டிக் டப்பாவில் சமைக்கிற சட்டி தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு கருகிடுச்சு. இதனால எந்த பயனும் இல்லை. இதுக்குனாச்சும் பயன்படுத்துகிற இந்த சட்டி எல்லாத்தையும் போட்டு குலுக்கி இது பண்ணி எடுத்து அது எந்த சிட்டி வந்துச்சோ அந்த சிட்டியில் எனக்கு எல்ஜிபிடிக்யூ லைஃப் ஸ்டைலில் என்ன நடந்துச்சு, எனக்கு பர்சனலாக நடந்துச்சு, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன். ஐ மீன் இந்த மாதிரி டைமில் நான் பல பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பேன், நான் பல பேரை ஏமாற்றிருக்கேன். நான்லாம் அதில் கேடி வேறு. நான் பல பேரை அழுக வச்சுருக்கேன், நம்புங்க. இங்கே பல பேர் அழுக வச்சுருக்கேன். சோதனை இந்த கர்மாலாம் என்னை எப்போ தாக்க போகிற, பின்னாடியும் குத்தும் ஒரு நாள் பயங்கரமாக. இதெல்லாம் நடந்திருக்கேன் லைஃப்பில். நடந்து அதான் ஒரு இது இமேக்கா நொடிகள் ஒரு பாட்டு வரும்ல, இன்னொரு காதல் பண்ணால் என் கண்ணில் ஈரம் இல்லைன்ட்டு. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் போய் ரிட்டன் இப்போல்லாம் என் கூட சேர்ந்தவெல்லாம் செத்தான். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நான்லாம் இரும்பு நெஞ்சுடா அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆல்சோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சம்டைம்ஸ் ஒரு சில சிட்டிஸ்லாம் பற்றி பேசும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சிட்டியோட ஸ்டோரிஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிறந்து வளர்ந்த திருச்சி, அதெல்லாம் சொல்லணுன்னா சொன்னீங்கன்னே இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வீடியோலாம். பட் ஐ டூ வாண்ட் டு நான் ஃபுல்லாக என் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன நடந்துச்சு சின்ன வயசுலேருந்து, என்ன நடந்துச்சு அந்த இடத்துல, என்ன நடந்துச்சு, நான் எப்படி கோ த்ரூ பண்ணேன், நான் எப்படி எனக்குள்ளே நானே அக்செப்டன்ஸ் கொண்டு வந்தேன். ஐ திங்க் நம்ம ஊர் பசங்களாம் எல்லாம் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர டிஎம் மெசேஜ் பற்றி என்னை 4-5 பேர்லாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க போலக்கு. அந்த பிள்ளை குட்டிங்களாம் நல்லா இருக்கட்டும், அவங்க வருங்காலங்கள்லாம் நான் பட்ட அடி வேதனைலாம் அவங்க பட வேணாம் அப்படின்னு நினச்சி ஒரு நல்ல உள்ளத்தோட நான் ஒரு விலாகாக ஒவ்வொரு சிட்டியும் போட போகிறேன். நான் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தேன். எஸ்டிமேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 150 to 200 சிட்டிஸ் இருக்குது. நான் சொல்லணும்னா அந்த ஸ்டோரிஸ் என்னோட இன்ஸ்பிரேஷனாக நான் தனுஜாக்கா எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க புக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். அவங்க போகும்போது கொடுத்தாங்க. அந்த புக்கை படித்து அதில் எப்படி கட் அண்ட் ரைட்டாக தாண்டா ரத்தமா சதையுமா ஓப்பனப்பாக சொன்னாங்கல்ல. ஸோ அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஆஸ் எ கே பர்சனாக நான் நிறையா ஃபேஸ் பண்ணேன். மேபி இந்த இதெல்லாம் நான் ஷேர் பண்ணால் 4 பேர் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வீடியோஸ்லாம் ரொம்ப பெருசாக போச்சுன்னா அதை நான் யூடியூப்பில் இது வரைக்கும் நான் வீடியோலாம் போட்டது கிடையாது. ஸோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்ட்டு அந்த வீடியோலாம் ஒரு அதிகமாக போச்சுன்னா, இதுக்காகவே நான் ஆப்பிளில் ஐக்ளவுடு சப்ஸ்கிரைப் பண்ணி டிபி கணக்கில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வீடியோலாம் ஒரு வீடியோ எடுத்தேனாவே ஜிபி கணக்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு ஸ்டோரேஜே இல்லாமல் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் எழுத ஆரம்பிக்க போகிறேன். தொண பேசிகிட்டு இருக்காமல் கதைக்கு வராங்கிறீங்களா? கதைக்கு வரையில் ரொம்ப எடிட்டிங்லாம் அந்த மாதிரிலாம் மயிரெலாம் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக இப்படி உட்காந்து இப்படி பேசுவேன். இந்த ஆங்கிள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு செட்டப்லாம் கிடையாது. இந்த ஒரு டிஷ்ஷை நான் எடுத்திருக்கேன். இந்த சிட்டி வைஸாக நான் சொல்லலான் இருக்கேன். எனக்கு தெரியல எப்படி இந்த ஸ்டோரி சொல்லலாம். எனக்கு நிறையா ஸ்டோரி என் லைஃப்பில் வந்திருக்கா. நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என் ஸ்டோரியை பற்றி சொன்னால், இது என்னடா 10 பேர் வாழ்க்கையை நீ ஒருத்தன் வாழ்ந்திருக்க, இதெல்லாம் எப்படி உன் லைஃப்பில் இருந்து சத்தியமாக தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது எப்படின்னு தெரியல. நானாக போய் வாங்கிக்கிறேன்னா அதை வண்டி கட்டி என்கிட்ட வருதான்னு தெரியல. இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஐடியா யோசித்தேன். எப்படி நம்ம பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொன்னோம்னா குழப்பிடும்ல. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி சிட்டி வைஸ் நம்ம போகலாம். ஒவ்வொரு சிட்டியாக ரேண்டமாக சூஸ் பண்ணி குழுக்களில் போட்டு எடுத்து ஒவ்வொரு சிட்டியில் என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், என்ன நடந்துச்சு எல்லாத்தையும். நான் அப்ரூப்டாக ரொம்ப ஓப்பனப்பாக பேச போகிறேன். இஃப் சில வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கேட்க கஷ்டமாக இருந்துச்சு, மேக்ஸிமம் ஏர்பட்ஸ் போட்டுக்கோங்க. 18+ இருந்தால் பாருங்கள். மீன் சின்ன பசங்களும் பாருங்கள். நான் 18+ இருந்தால் நல்லாயிருக்கும், பாருங்கள். ரொம்ப ஓப்பனப்பாக இருந்துச்சு, ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ்லாம் நான் போகிறேன்னா இது எனக்கு ஈஸி கிடையாது. இது பல பேர் பார்ப்பாங்க, எனக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்லணும்னு இருக்கேன்னா, எனக்கு வர டிஎம் மெசேஜஸ் அப்படி
அது என்ன ஒரு கட்டத்தில் வந்து சரி நான் பார்த்த விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க வேணாங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்குது. அந்த இதில் போடுறேன். இன்னும் பல பேருக்கு வந்து என் கமெண்ட்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். சத்தியமாக கண்டுக்க மாட்டேன் என் கமெண்ட்டில். எனக்கு கழுவி திட்டுறவங்களும் இருக்காங்க. எனக்கு கண்டுக்கவே இல்லை. என் வாழ்க்கை டேய் நீ என்ன வேணால் திட்டிக்கூடா, நான் இங்கேருந்து நான் ஜாலியாக இருக்கேன்டா, நான் சுற்றிக்கின்னு இருக்கேன்டா, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடும்போது எனக்கு பயங்கரமாக கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும். பட் இந்த காலில் வாங்கிட்டு இந்த காலில் விட்டுட்டு போயிட்டே கிடப்பான் பரஞ்சோதி மண்கராத்தை மாதிரி. எப்படி கை வருது எப்படி? ஓகே, அதான் வீடியோஸ் போட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிட்டி பேர் எல்லாத்தையும் இந்த சீட்டில் எழுதிட்டு மடித்து வச்சுன்னு இந்த எல்லாம் போட போகிறேன். இந்த சட்டியில் போட்டு ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிட்டி. இந்த சிட்டியோட ஸ்டோரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு நான் எடுத்துக்கிட்டு போடுறேன். ஓகே, ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்காதீங்க. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னால் ஃபுல் வீடியோ இது பண்ண முடியாது. திருச்சின்னு போடவா திருச்சிராப்பள்ளின்னு போடவா? திருச்சிராப்பள்ளி. இன்னொன்று என் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருக்கீங்களா? இதான் என் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங். அழகாக இருக்குல்ல? ஓகே, போட்டு ஆரம்பிக்க போகிறேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸாக இதில் வந்து நான் சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் பல பேருக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறையா பேருக்கு தெரியாது. ரொம்ப பர்சனலான ஸ்டோரிஸ், ரொம்ப சீக்ரெட்டான ஸ்டோரிஸ். இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளோ பெரிய எதுவும் கிடையாது. இருந்தாலும் லைஃப்பில் எதுவுமே பெருசு கிடையாதுல்ல. ஸோ நம்ம சொல்கிற ஒரு ஸ்டோரி 4 பேருக்கு நல்லது அமையட்டும், அவ்வளோதான். ஸோ அண்ட் அகெயின் டு த வாட்சர்ஸ், பார்த்து பத்திரமா கேளுங்கப்பா, சரிங்களா? கொஞ்சம் இதாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும், காமெடியும் இருக்கும், நிறையா புதுசாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஒன்று, மக்கள் எல்லாருமே நல்லவங்க தான், பீப்புள் எல்லாருமே நல்லவங்க தான். ஒரு சில மக்கள் வந்து இப்படிலாம் மக்கள் இருக்காங்கன்னா இது லைஃப் ஸ்டைல். அவங்க ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களோட வாழ்வாதாரமும் அவங்க சாய்ஸ் ஆஃப் லைஃப்பும் மாறும். இதெல்லாம் சொல்கிறனால அவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. மேபி இந்த ஸ்டோரிகள் வந்து இப்படியும் மக்கள்கள் இருக்காங்க, இப்படியும் இந்த சென்ஸ் அவங்கள வந்து நான் தப்பாக டீமீனிங் பண்ணிலாம் நான் பேசலை. இது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் ஆஃப் மக்கள் இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இது என் வாழ்க்கை அனுபவம். என் குடும்பத்திலேயே என்னோட என்ன சொன்னால் பிளட் லைன் தமிழ் என்ன சொல்லுவாங்க, என்னோட பரம்பரையிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின அனுபவங்கள், நான் இது பண்ண வந்து யாருமே பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த சிட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் பார்க்குற சிட்டிலேருந்து உங்களோட ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பதிவு பண்ணணும், உங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது உங்களோட விஷயம், அது 4 பேர் படித்து இது பண்ணிக்கட்டும். அதான் இப்படி தான் பார்த்து இது பண்ணுங்கள். சாவ். நான் நாளைக்கு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு குழுக்கள்லேருந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட்டியாக எடுத்து நம்ம ஸ்டோரி கதைக்கு போகலாம். ஓகேங்களா? பார்த்துருங்க.